நாம் எப்போவுமே நல்ல வார்த்தைகள் தாங்க பேசணும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் மேலே இருந்து அப்படியே வாட்டின்னு வாழ்த்திட்டே இருப்பாங்களாம். இதுதான் உடம்புலேருந்து ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. நம்மக்கிட்ட யாராவது ஜாதகங்களை கொடுத்து பலன் கேட்டால் இங்கே கெடுபலன்கள் நமக்கு தெரிந்தால் கூட அதை அப்படியே போட்டு உடைச்சு அவளை பயமுறுத்தாமல் நாசுக்காக சொல்லி அனுப்பணும். அதுதான் ஜோதிடர்களுக்கு அழகு. மேலும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மேலே பதிவாயிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. இதற்கு ஒரு கதை கூட உண்டு. ஒரு கருமி தன் வாழ்க்கையில் நல்லதே செஞ்சே கிடையாது. இறந்து மேலுலகம் போனப்போ சித்திரகுப்தன் வீடுகளை புரட்டி பார்த்து இந்த கருமி 99% வாழ்க்கையில் பாவங்கள் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாராம். உடனே இதை கேட்ட யமதர்மராஜா, நீ நாயாக பிறக்க கடவாயின்னு சொல்லிட்டாராம். இந்த கருமிக்கு ஒரே ஆச்சரியம். நான் 1% புண்ணியம் பண்ணவே இல்லை, அது என்ன பார்த்து சொல்லுங்க நானும். அது சொன்னாராம், நீ ஒரு நாள் சாப்பிட்டு திணையில் உட்காந்துருந்தப்போ ஒரு துறை பசின்னு கேட்டிருக்காரு. நீ சாப்பாடு இல்லை, பக்கத்தில் மாரியம்மா கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்னு அவரை கொண்டு போய் அங்கே விட்டு வந்திருக்க. அப்போ ஒரு நான் பார்த்து வாழ்க வளமுன்னு வாழ்த்திருக்காரு. அந்த வாழ்த்துறையில் இங்கே பதிவாக இருக்குது. அதுதான் அந்த 1% புண்ணியம் நானும். உடனே இவன் கேட்டான், நான் 99% பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுத்துறீங்க நாயா பிறக்க சொல்லி, அந்த 1% புண்ணியத்தை கன்சிடர் பண்ணவே இல்லைன்னு சொன்னாலும் கேட்டிருக்கான். உடனே யமதர்மன் சொன்னாராம், ஆல்ரெடி கன்சிடர், கவலைப்படாத, நீங்கள் நடிகையின் வீட்டு நாயாக பிறப்பாய் அப்படின்னாராம்.